எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்ட் 50,000க்கு மேல் பணம் கொண்டு சென்றால் பறிமுதல் இன்று மாலை முதல் அமலுக்கு வருகிறது. தமிழகம் உள்ளிட்ட 5 மாநில தேர்தல் தேதி இன்று மாலை 4 மணியளவில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் தமிழக அரசின் செயல்பாடுகள் வந்துவிடும். இன்று மாலை முதல் தமிழக அரசு காபந்து அரசாகவே செயல்படும். இந்த சூழ்நிலையில் உரிய ஆவணம் இல்லாமல் 50,000 ரூபாய்க்கு மேல் பணம் கொண்டு சென்றால் பணம் பறிமுதல் செய்யப்படும். இதுபோன்ற பல நடைமுறைகள் இன்று முதல் அமல்படுத்தப்பட உள்ளன. தேர்தல் நடத்தை விதிகள் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளன. மாநில அரசு தேர்தல் ஆணையத்தின் கண்காணிப்பில் செயல்படும். புதிய நலத்திட்டங்கள், நிதி ஒதுக்கீடுகள், அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சிகள் அறிவிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அரசு செலவில் அரசியல் விளம்பரங்கள் வெளியிட தடை. முதலமைச்சர், அமைச்சர்கள் புகைப்படங்கள் உள்ளிட்ட விளம்பரங்கள் அகற்றப்படும். அரசு வாகனங்கள், அரசு அலுவலகங்கள், அரசு ஊழியர்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அதிக பணம் எடுத்து சென்றால் ஆவணம் காட்ட வேண்டும். பொதுவாக 50,000க்கு மேல் பணம் எடுத்து செல்லும் போது அதன் மூலத்தை நிரூபிக்கும் ஆவணம் அவசியமாகிறது. சட்டமன்ற தேர்தல் ஒரு வேட்பாளர் அதிகபட்சம் 40 லட்சம் வரை மட்டுமே செலவு செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அரசு கட்டிடங்கள் உள்ள எம்எல்ஏ அலுவலகங்கள் அரசியல் பயன்பாட்டிற்கு பயன்படுத்தப்படாமல் கண்காணிக்கப்படும். சில இடங்களில் தற்காலிகமாக மூடப்படவும் வாய்ப்புள்ளது. அரசியல் கட்சிகள் மதம், சாதி, மொழி அடிப்படையில் வாக்கு கேட்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர்களுக்கு பணம், பரிசு பொருட்கள் வழங்குவது, மதுபானம் வழங்குவது தேர்தல் குற்றமாக பார்க்கப்படுகிறது. பொதுக்கூட்டங்கள் மற்றும் ஊர்வலங்களுக்கு காவல்துறை அனுமதி அவசியம். வாக்குச்சாவடி அருகே 100 மீட்டர் வரை தேர்தல் பிரச்சாரம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. வேட்பாளர்களின் செலவுகளை கண்காணிக்க பறக்கும் படை, நிலையான கண்காணிப்பு குழு, வீடியோ கண்காணிப்பு குழுக்கள் செயல்படும். செலவு வரம்பை மீறினால் தேர்தல் ஆணையம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும்.